ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி ஒரு 6 வருஷம் இருக்கும். நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. சிம்பிள் தான், பட் ஆடியோ கிளாரிட்டியும் சரி, இது சரி, அந்த எஃபெக்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். சிம்பிள்னால் உள்ள ரேம்ப்பு ஒரு 5M20 வோல்ட்டு, அதை இன்டெல் கேட்கும்போது நான் சொல்கிறேன். ஆனால் இன்னமும் சரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை தான், மற்றபடி டான்ஸரோ பவர் ஆம்ப் போர்டோ எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இது வந்து ஒரு தறிப்பட்டறைக்காக ரெடி பண்ணி வாங்கிட்டு போனது. நல்லாயிருக்கும், உங்களுக்கு கிளாரிட்டி சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணாங்க எல்லா கஸ்டமர் வந்து இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. என்ன ஒன்று, அவுட்டோரில் யூஸ் பண்ணனால 10 இன்ச் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் டெஸ்டிங் பண்ணி போடுறது பார்த்திங்கன்னா வெளியே 12 இன்ச் போட்டுக்கிறேன். பக்காவான ரிசல்ட்டு நல்லாவும் இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 10 இன்ச் போட்டால் கம்ப்ளைண்ட் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ லோடு இருக்குது. 10 இன்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட லோடு தான், வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அவுட்டோரில் தயவு செஞ்சு 10 இன்ச் யூஸ் பண்ணுறாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் 12 இன்ச் போட்டு ரன் பண்ணிக்கிறேன். பக்காவான எஃபெக்ட்டு. அது வந்து பிஏ சிஸ்டம் நான் ஸ்பீக்கரு, வேலூர் ஸ்பீக்கரும்பாங்க, அதை நான் போட்டுக்கிறேன். சரியான ரிசல்ட்டாக இருக்குது உங்களுக்கு. எனக்குமே அந்த ஓல்ட் இஸ் கோல்டும்பாங்கள்ல, அது இந்த ஆம்பில் நான் பார்த்தேன். இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆம்பு. ஆனால் இதோட இப்போ பண்ணுற ஆம்பு ஹெவியாக இருக்குது. பட் அதுக்கு ஈக்குவலாகவே இது பாடுதுன்னா அப்போ போடுற பொருளோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த பொருள் குவாலிட்டி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமார் ஆடியோஸில் ஒரு போர்டு, டான்ஸர் வந்து 5 20 வோல்ட் வச்சுக்கிறேன். குமார் ஆடியோஸில் ஸ்டீரியோ போர்டு வச்சுருக்கிறேன். ஒயர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் 1M ஒயர் போட்டிருப்பேன். அப்பயே அந்த பவர் சப்ளைக்கு, அந்த ஸ்பீக்கர் லைனுக்கு மட்டும் ஹெவி லோடு எடுக்கிறப்ப 1M ஒயர் போட்டிருப்பேன். கெப்பாசிட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு 10,000ல் 50 வோல்ட் கெப்பாசிட்டி வச்சுருப்பேன். மெட்டல் டயோடு பவர் சப்ளைக்காக, இந்த ரெக்டிஃபையருக்காக மெட்டல் டயோடு வச்சுருப்பேன். இன்னும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த ஸ்பீக்கர் ஜெயிட் ஒன்று கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சுவிட்சு, வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இதில் கிடையாது. சின்னதாக சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்கள்.